ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போனால் ஐபிஎல் ஆக்ஷனுங்க வேறு லெவலில் போயிட்டுருக்கு. முக்கியமாக 20 crores காஸ்ட் பண்ணார். அட் கம்மிங் சிஎஸ்கே 3 பிக் எடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் பிக்குங்க ரச்சின் ரவீந்திரா. பட் அவர் ஒரு பேக்கப் எடுத்திருக்காங்க கான்வேக்கு. சதுல் தாக்கூர் திரும்ப வந்தாச்சு. டேரல் மில்ஸில் எடுத்திருக்காங்க. அதான் ஒவ்வொரு பிக்காக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 செட் முடிஞ்சு அதில் எந்தெந்த டீம் யார் யார் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 செட்டோட ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஆக்ஷனில் என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். டேரல் மில்ஸில் சொல்லிட்டு 14 crore நல்ல பிக்குங்க. ரச்சின் ரவீந்திரா எல்லாம் 16-17 கோடி போவாங்கன்னு சொன்னாங்க. பட் இவர் ஏன் கம்மியாக போனார்னா நல்ல பிளேயர் ஸ்பின்னாக இருந்தாலும் டாப் ஆர்டர் பிளேயர் எல்லா டீம்கிட்ட இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஒன்று T20 அந்தளவுக்கு விளையாடல. அதுங்காடிக்கு பேஸ் ப்ரைஸில் கிடச்சார் நல்ல ரேட்டுக்கு. சதுல் தாக்கூர் ஓகே, எல்லோரும் வந்து நான் நினச்ச ஒரு 8 கோடிக்கு போவார்னு. ஏன்னா வந்து நிறைய டீமுக்கு ஃபாஸ்ட் பவுலர் இந்தியன் தேவை, ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் தராருன்னு. பட் இவர் கம்மியாக தான் போயிருக்காரு. 4 crores செம பிக் சிஎஸ்கேக்கு மடி வராரு. அக்சல் பட்டேல் இவர் வந்து ஸ்லோ பிச்சில் ஷூட் ஆவார், சென்னைக்கு போவான்னு எதிர்பார்த்தேன். பட் எதுக்காக பஞ்சாப் எடுத்தாங்கன்னு தெரில. பட் அவங்க ஒரு எதிர்பார்க்குறாங்க நல்லா பண்ணுவார் இடத்துல போக போக தெரியும். கோட்ஸி சரியான பிக்குங்க. மும்பை பிச்சில் 5 crores இவர் நான் ஒரு 15 கோடி வருவாங்க எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் கோட்ஸி 5 crore. மும்பை இந்தியன்ஸ் ஸ்டீலுங்க. அவங்களுக்கு பும்ரா இருக்கார், மதுவால் இருக்கார், இவர் ஒரு ஸ்டீலு. அதுவாக அவங்களுக்கு பேரண்ட்ராஃப் இருக்கார். நல்ல பிக்குங்க, சரியான பிக்கு. பேட் கமிங்ஸு இவருக்கு இன்றைக்கி ராஜா தாங்க. 20.50 crore யோசிச்சு பாருங்கள். ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு ஆல்ரவுண்டர் கொடுக்குறாரு. பவுலிங் ஆல்ரவுண்டர் பவுலிங் சூப்பராக போட்டார். வேர்ல்டு கப்பில் கேப்டனாக பார்க்குறாங்க SRH. ஆர்சிபி நல்லா ரேட் ஏற்றி விட்டாங்க. SRH வாங்கிட்டாங்க. ஒரு கேப்டன் மெட்டீரியலாக பார்க்குறாங்க. ஏற்கனவே சொன்னதா ரச்சின் ரவீந்திரா நல்ல ரேட்டுக்கு எடுத்துட்டாங்க சிஎஸ்கே. ஸ்மார்ட் பிக்குன்னு சொல்லலாம். பட் இவருக்கு ஆட வைக்க மாட்டாங்க. கான்வேக் தான் ஃபஸ்ட் சாய்ஸ் கொடுப்பாங்க. ஆட வச்சா ஒரு ஆல்ரவுண்டர் கிடைப்பார். அது சிஎஸ்கே அப்படின்னு பண்ணுவான்னு தெரில. அடுத்தது ஒரு செம்ம ஸ்டீலுங்க. ஏன்னா அஸ்ராங்கால வந்து ஒரு 10 கோடிக்கு போன வருஷம் போனார். இந்த டைம் ஒரு 7 கோடி பிக்குங்க. செம்ம ஸ்மார்ட்டாக இன்ஜுரியிலேருந்து இப்போ நல்லா ரெக்கவர் ஆகிட்டார். ஃபுல் ஃபிட்டாக இருக்கார். இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு லெக் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் எப்படி அவங்க ஆட வைக்க முடியாது. பேட் கமிங்ஸ் எடுத்துங்காட்டி பேட் கமிங்ஸ் ஆட வைப்பாங்க. ஹெட்டி எடுத்துங்காட்டி டாப்பில் ஹெட்டி ஆட வைக்கிறங்காட்டிக்கு SRH செம்ம பிக்கானால் அவர் ஆட வைக்க முடியாது. பட் செம்ம பிக்குங்க அந்த அசரங்கா. ஹெட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க 15 கோடி. பட் 7 கோடி தான். நல்லா அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ஓப்பனிங்ஸ் SRHக்கு கரெக்டாக ஷூட் ஆவார். எடுத்துட்டாங்க. ஹாரி ப்ரூக் வந்து 4 கோடி. பட் இவர் எதுக்கு எடுத்தான்னு தெரில. பட் நல்லா பண்ணல போன வருஷம். நம்புகிறாங்க நல்ல டேலண்ட் இருக்குது. பாப்பா என்ன பண்ணுறான்னு. 4 கோடி ஓகே, நல்ல பிக்குன்னு சொல்லலாம். எப்படி பண்ணுறான்னு தெரிஞ்சு தான் முடியும். ஃபஸ்ட்டு ரோமன் பவுல் எதுக்காக டிசி விட்டாங்க தெரியல. விட்டுட்டு ஹாரி ப்ரூக் எடுக்கிறதுக்கு அதுக்கு இவரே வச்சுருக்கலாங்க. இவர் 2.5 கோடிக்கு இருந்தார் ரோமன் பவுல். இவரை விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு வந்து இவரை ஹாரி ப்ரூக் எடுத்தான்னு தெரியல. அதுக்கு ரோமன் பவுல் ஃபினிஷிங்கில் செம்ம ஃபார்மில் இருக்கார். வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் வேறு. இவர் வந்து செம்மையாக எடுத்துட்டாங்க. 7.40 ஒரு ஃபினிஷரு. நல்லா பொறுத்து தாங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு பவர் ஹிட்டிங். எதுக்கு டெல்லி விட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்த பிக் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடி ஆயிருங்க. அடுத்த செட்